எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்திருக்கிறதுக்கு, எங்களை கூப்பிட்டு அப்படி தமிழ் இங்கிலீஷ்ல பேசுறேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஒரு திடீர்னு ஒரு டிசீஸ் அதை பத்தி பார்த்தோம்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஒரு குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்னன்னு தெரியாது. அப்போ குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப எங்க என்னன்னே தெரியாம எவ்வளவு யோசிச்சுன்னு இருந்தோம். என்னமோ கடவுளும் வேணும் எப்படி பண்ணணும் ஏதுன்றதெல்லாம் நமக்கு அப்படி கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே யோசிச்சுன்னு இருந்தப்பதான் ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. அப்போ நாங்க இங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டல் வந்தோம். வந்து இங்க உட்காந்துருக்காங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நாங்க ஏதோ அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரியும் அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க செய்யற போல செஞ்சு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து சாதாரணமா முடிச்சு வந்துட்டாங்க. 2 மாசம் ஆகுது எங்களுக்கு. என் குழந்தையும் நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல நாங்க மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பேசிட்டு இருந்தோம். ஆனா ரெயின்போ ஹாஸ்பிட்டல் வந்தப்ப எல்லாமே ஃபீஸுமே வந்து உங்களுக்கு நாமினலா இருந்தது. கூடிய சேர்த்து அவங்களோட கேர், இப்போ சார் சொன்ன போல ஃபேமிலி அப்ரோச், நாங்களே மோஸ்ட்லி அங்க இருந்துமா இருந்தது. எங்க ஃபேமிலி யாராவது குழந்தைய பாத்துக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் பத்தி மட்டும் சொல்றேன். ஏன்னா அதுதான் இப்ப கடையில் இருக்காங்களா இல்லையான்னு யோசனை இருந்தப்ப நாங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷனை தாண்டி குழந்தைய குழந்தை வச்சிருக்காங்கன்றப்ப வந்து ஐ ஃபீல் கடவுளே இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் லைக் ரெயின்போல எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் ரெயின்போ நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோமே. தேங்க்ஸ் ஃபார் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார், சோமசேகர் சார், ஸோ பிரசன்னா சார், இங்க எல்லாருமே இருக்காங்க. பத்தி ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் நான் எவ்வளவு பயத்துல எவ்வளவு கேட்டிருக்கேன்னா அதனால அவங்க பேர் மட்டும் வந்து போச்சு. அதோட அவங்க டீம், அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவங்களோட ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருமே வந்து நாங்க வீட்டுல விட்டு போன போல இருந்தது குழந்தைய விட்டதே. ஸோ இவ்வளவு ஈஸியா நடந்தது. ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி ஹாஸ்பிட்டல். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டாக்டர்ஸ். ஜஸ்ட் அது என்ன மஞ்சள் காமால அப்படிங்கிறதுக்காக எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, இது வந்து லிவர் டிசீஸ், இந்த இதுல வந்து லிவர் ப்ராப்ளம் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய மெடிசின்ஸ், ஹோமியோபதி எல்லாமே ட்ரை பண்ணோம். எதுலையுமே வந்து இது கியூர் ஆகல. அப்புறமா எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க, அந்த மாதிரி ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரனுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா கேர் பண்ணி பாக்குறாங்க அப்படின்ட்டு. அப்பதான் நான் வந்து இங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அவங்க தான் பார்த்துட்டு டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார் தான் வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பா வந்து இமிடியேட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் என்னோட தாட்ல வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பெரிய சர்ஜரி, அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதே என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ண போறோம், என் பையனோட உயிரை எப்படி காப்பாற்ற போறோம்னு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு எனக்கு. என் பையனுமே என்கிட்ட கேட்டாங்க, என்னை எப்படி காப்பாத்துவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல. அப்போ சரி, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு காப்பாத்துறேன், என்னோட உயிரை கொடுத்தாலும் நீ காப்பாற்ற அப்படின்னு நான் உனக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தேன். ஆனா அதை வந்து உண்மையாக்கி காமிச்சது வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல உள்ள இந்த டாக்டர்ஸ் டீம் அண்ட் அவங்களோட கூட இருக்க நர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கேர் பண்ணாங்க. ஒரு 15 days வந்து நான் என் பையனை விட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் வீட்டுல இருந்தோம். அவங்களும் எல்லாருமே கேர் பண்ணாங்க. டோட்டலாவே அவன் வந்து எங்களை தேடவே இல்லை, அப்பா வேணும் அம்மா வேணும் தேடவே இல்லை, ஃபுல்லா கேர் பண்ணாங்க. நல்லபடியா கியூர் ஆகி இப்போ திரும்ப அவனோட ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு நான் லைஃப்ல சாதிச்ச மாதிரி நானே வந்து அதை ஃபீல் பண்றேன். அதாவது என்னோட பையனோட உயிரை வந்து திரும்ப கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் பையனோட உயிரை திரும்ப கொடுத்தது கண்டிப்பா வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் அதுல உள்ள டீம் தான். அதுக்கப்புறம் டாக்டர் சோமசேகர் சார் வந்து இந்த காஸ்ட்டை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு அஃபோர்டபுளா பண்ணி கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மட்டும் இல்ல, செஞ்சு அனுப்பிச்சாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து சப்போர்ட்டபுளா இருந்தாங்க. ஈவன் ஒரு மெடிசன் வாங்குறதுல கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, எந்த மெடிசன் வாங்குங்க, எந்த இடத்துல வாங்குங்க, அவங்களுக்கு ரொம்ப லோ காஸ்டா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் என்னைக்குமே வந்து இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் இந்த டீம் வந்து மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.